பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, சபைக்கு சொல்லும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை ஒரு திருச்சபையில் ஒரு போதகர், அவர் கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும். அதை கவனித்த அவருடைய விசுவாசி அந்த போதகரிடத்தில் போய், ஐயா, நீங்கள் எல்லா வாரமும் இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே, இயேசு கிறிஸ்துடைய மற்ற பகுதிகளை, அவர் சாட்சியை வாழ்ந்த விதங்கள், அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய ஊமைகள், இதெல்லாம் நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டுமே என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், மற்ற பகுதிகளை பிரசங்கம் பண்ணதை விட கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகளை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. நீங்கள் மற்ற பகுதிகளை வாசிக்கும்போது, தியானிக்கும்போது ரட்சிப்பு அவ்வளவு உண்டாவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்திருக்கிறார், அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதை பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலனுடைய வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆபிரகாமை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜனங்கள் கேட்குறாங்க, ஆனால் ரட்சிப்பு உண்டாகலை. ஆனால் கிறிஸ்துவை குறித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த பேதுரு பிரசங்கத்தின் மூலமாய் சிலுவை குறித்த இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ சிலுவை என்பது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட அந்த பாடுகள் விலையேற பெற்றது. அல்லேலூயா. தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் ரட்சிப்பு பார்த்திங்கன்னா விலையேற பெற்றது. சாதாரணமாக நம்ம கையில் கிடைக்கலங்க ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், அவர் சிலுவை சுமந்தார். அந்த சிலுவையின் மூலமாய் அவர் பலியானபடினால் அந்த ரட்சிப்பு நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த பவுல் சொன்னது போல, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியங்கள், நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவையை பற்றி உபதேசத்தை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு தேவ பலன். அல்லேலூயா. நமக்காக இயேசு பலியானார், நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், அந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். அந்த செய்தியை கேட்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அது எப்படி இருக்கிறது? ஒரு தேவனுடைய பலன். அல்லேலூயா. தேவன் நமக்காக பலியானார், மனித உருவத்தில் சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு நமக்காக பலியானார் என்ற செய்தியை கேட்கும்போதெல்லாம், நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துடைய அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கேட்கப்படும்போது நம்ம எல்லாருக்கும் உள்ள அது தேவ பலனாக காணப்படுகிறது. ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய சாராம்சம் என்னென்னா, இங்கே பவுல் சொன்னது போல், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போ நம்ம சில காரியங்களை சிலுவையில் அறையணும். ஒன்று பார்த்திங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பழைய சுபாவங்கள் இருக்கும். தேவனுக்கு விரோதமான பாவங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசுவை அறியாத காலத்தில், வாழ்ந்த காலத்தில் நமக்குள்ள இருந்த அந்த பாவங்கள், அந்த பழைய மனுஷன், அந்த பழைய சுபாவங்கள் எல்லாம் இன்றைக்கி நமக்குள்ள இருக்கும். அது எல்லாம் சிலுவையில் அறையப்படணும். அல்லேலூயா. அந்த பழைய சுபாவங்கள், பழைய அசுத்தமான பேச்சுக்கள், அந்த இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறையணும். முதலாவது, பழைய மனுஷனை சிலுவையில் அறையணும். நம்ம ஒரு புதிய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பழைய சுபாவம் நமக்குள்ளே வரக்கூடாது. அந்த பழைய மனிதனுடைய ஆவி நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஒரு புதிய மனுஷன். அல்லேலூயா. 2வது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சைகள் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், அது சிலுவையில் அறைய வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், இந்த உலகத்தை குறித்த உலகத்தில் நம்ம உலகத்தை குறித்ததான உலக ஆசைகள், இதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படணும். ரெண்டாவது மாம்ச இச்சைகள் சிலுவையில் அறையப்படணும். உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் சிலுவையில் அறையப்படணும். இது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நமக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நம்முடைய சில சுபாவங்கள், பழைய மனுஷனுடைய அந்த சுபாவங்கள், மாம்ச இச்சைகள், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள் இது எல்லாம் சிலுவையில் அறைந்து எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார், நாமும் வெற்றி உள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்து கர்த்தருக்காய் பெரிய காரியங்கள் செய்வோம். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் கேட்ட இந்த விலையேறப்பெற்ற சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய ஆசை இச்சைகளை, உலக ஆசைகளை, பழைய மனுஷனை சிலுவையில் அறைந்து கொள்ள உதவி செய்வீராக. பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்னுடைய மாம்ச இச்சைகள், உலக ஆசைகள், உலக சிற்றின்பங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.